ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்கை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜிமினாக்கு ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போடுறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஜிமினாக்கு ஒன் ஷர்ட் போட்டு. ஜிமின் பையர்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. ஓகேவா? சரிடா, நம்ம இன்றைக்கி ஜிமினா ஒன் ஷர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் மோரோவர் லைக்கும் பண்ணுங்கடா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் மட்டும் பண்ணிடுங்கடா. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு. ஓகேவா ஜிமின் பையர்ஸ் எல்லோரும்? அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஐடி எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கமெண்ட்டில் ஃபஸ்ட் பின்னும் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம இப்போ டேரெக்டாக ஒன் ஷர்ட்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கும் ஜிமினாவுக்கும் கல்யாணம் ஆகி 1 வீக் தான் ஆயிருக்கும். ஜிமினா தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு பெட்டில். ஸோ ஆப்போசிட்டில் நீங்கள் தான் ஜிமினாவே நல்லா சைட் அடித்து பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக. ஜிமினாவும் ஏஞ்சிருப்பார் பார்த்தா ஏஞ்சிருக்கவே மாட்டுறாரு, நல்லா தூங்குறாரு. அவரோட ஐஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. தூக்கத்துலேயும் பார்க்குறீங்க நீங்கள், அவ்வளோ அழகாக தூங்குறாரு. அவரோட ஹேர்ஸ்லாம் அங்கே எங்கேன்னு ஃப்ளிட் ஆகிருக்கு. நீங்கள் டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இவரை எழுப்பியே ஆகணும் இப்போது. என்னங்க, எழுந்துருங்க. என்னங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரமாக எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுப்பி விட்டுட்ருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி, வா 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 அப்படின்னு சொல்லி உங்களையும் பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிட்டு படுத்துருக்காரு. ஏனுங்க, என்னங்க பண்ணுறீங்க? ஏய் உங்களோட நெக்கிலே கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்காரு. நீங்கள் எனங்க என்னங்க இங்கே பாருங்களேன். நாடி என்னங்க, டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ்க்கு போகணும்ல, எழுந்துருங்க. ஏய் டைம் அண்ணா. என்னங்க, இப்போவே 8:30, நீங்கள் ரெடி ஆகி 9:20க்கெலாம் அங்கே இருக்கணும்ல, எழுந்துருங்களேன். ஏய் என்ன சொல்கிற, அதுக்குள்ளே 8:30யா அண்ணா? ஆமாம். ஏய் இப்போதாண்டி தூங்கின மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே 8:30 ஆயிடுச்சுன்னு சொல்கிற? ஆமாம், இப்போ தான் தூங்குன மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. நைட்டெல்லாம் பண்ணுற வேலை அப்படி. இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? எழுந்துருங்க. ஸோ அவரும் ஏய் நாடி ஜெமினா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்ருக்கா. என்ன நீங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி தூங்குறீங்க? எனக்கு தூக்கம் வருதுடி, தூங்க விட்றி. அதெல்லாம் முடியாது, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சி, எழுந்துருங்க. நீங்கள் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, நான் போய் உங்களுக்காக காஃபி எடுத்துகிட்டு வரேன். கிளம்புங்க சீக்கிரமா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கீழே போயிட்டு அவருக்காக காஃபி சூடாக போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. வந்து பார்த்தா ஜெமினா நல்லா தூங்குறாரு திருப்பியும் பெட்டில் படுத்துக்கிட்டு. நீங்கள் ஐயோ இவர்கிட்ட இதே மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி அப்படி டேபிளில் வச்சுட்டு ஜெமினா என்னங்க என்னங்க. ஏய் நாடி நாடி உன் பிரச்சனை? எதுக்கு சும்மா ஜிமினா கூப்பிட்டுட்டு இருக்க? என்னங்க, என்ன நீங்கள் தூங்குறீங்க? டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏய் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலடி, எனக்கு தூக்கம் வருது. என்ன, ஆஃபீஸ்க்கு போகலையா? ஆமாம். சரியா தள்ளு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் பெட்டில் படுக்க போகிறாரு. நீங்கள் அவரை பிடிச்சி இழுத்து அதெல்லாம் இங்கே நடக்காது, நீங்கள் என்றைக்கும் ஆஃபீஸ் போயே ஆகணும். இருங்க நான் போய் ஹீட்ரு போட்டு வரேன், ஒழுங்காக இந்த காஃபியை குடிங்க. இப்போது நீங்கள் பாத்ரூமில் போய் ஹீட்ரு போட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க, திருப்பியும் ஜிமினை படுத்து தான் தூங்குறாரு. இப்போ ஜிமினாவை போய் எழுப்பிடுறீங்க. ஜிமினா எழுந்துருங்க ஜிமினா. ஏய் என்னடி? என்னங்க, என்னங்க நீங்கள் குழந்தை பிள்ளையாட்டி இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, எழுந்துருங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமினாவை எழுப்பி உட்கார வச்சு இந்தாங்க குடிங்க. காஃபியா? இந்தாங்க சீக்கிரமாக சட்டு புட்டுன்னு குடிங்க. குடிச்சிட்டு நான் ஹீட்ரு போட்டிருக்கேன், குளிக்க போங்க. ஏய் பொண்டாட்டி, எனக்கு காஃபிலாம் வேணாம். அப்புறம் அப்புறம் வேறு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும், வா. உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் ஐயோ என்னங்க, அதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம், நவருங்க, இப்போ டைம் ஆகிடுச்சுல, இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்றீங்க. அப்போ ஜிமினா வந்து சரி சரி அதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு கிஸ் கொடு, வா, ஒரே ஒரு லிப் லாக். ஐயா, நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் வந்து கிஸ் கேட்டால் நான் எப்படி தரது? ஏய் அப்போ ப்ரஷ் பண்ணால் தான் கிஸ் கொடுப்பியா? ஆமாம், நீங்கள் போயிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது உங்களை சென்ட் ஆஃப் பண்ணும்போது நான் தரேன்,
சரியா? ஐய சாம்பாராட்டம் பேசாதண்ணா, எனக்கு இப்போவே கிஸ் வேணும். என்னங்க அது நல்லாவா இருக்காது, ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கும். ஏய் பொண்டாட்டி, அதான்டி நல்லாயிருக்கும். இங்கே வாயேன், நான் குடுக்குறேன், அப்புறம் சொல்லு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஆ நான் வரமாட்டேன். ஏய் இங்கே வாடி, கிட்ட வா. ம் நான் வரமாட்டேன் நீ வரலைன்னா என்ன, நான் வரேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்களோட லிப்பில் அவர் லிப் வைக்கிறாரு. நீங்கள் முடியாது முடியாதுன்னு சொல்லவும் அவரை தான் கேட்கல, அப்படியே அவர் உங்களை கிஸ் பண்ணுறாரு. என்னங்க 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 மூச்சு முட்டுது. என்னங்க மூச்சு முட்டுதுங்க, போதும். எப்படி எப்படி இருந்துச்சு தேர்ட்டி கிஸ்ஸு? ஆ ஆ நல்லாவே இல்லை. ஆ என்ன ஆ நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. என்னவோ சொல்ல வந்தியே, என்ன சொல்ல வந்தா? நல்லா இல்லையாடி? சரி வா திருப்பி கிஸ் அடிப்போம். ஆ ஆஹா ஆஹா நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. சரி சரி, நீங்கள் வாங்க, ப்ரஷ் பண்ணுங்க, வாங்க வாங்க வாங்க. அப்போது டெய்லியும் பண்ணலாமா? ஆ நினைக்குமா? ம் ஐயோ என்னங்க என்னங்க டைம் ஆகிடுச்சு, எனக்கு கிச்சனில் வேறு வேலை இருக்குது. இந்தாங்க சீக்கிரமாக காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே வேகமாக போய் கிச்சனுக்கு போயிடுறீங்க. ஸோ இங்கே ஜிமினா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி ஷர்ட்லாம் போட்டுட்டு இப்போ அப்படியே ரூம்லேருந்து கத்திகிட்டே இருக்காரு. ஏய் பொண்டாடி, பொண்டாடி, ஏய் ஏ வாயா பொண்டாடி. ஐயோ இவருக்கு என்ன தான் இப்போ பிரச்சனையா? இப்போ எதுக்கு அங்கே நின்றுட்டு ஏலம் போட்டுட்ருக்காரு? ஆ இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே பாதியிலே வந்துடுறீங்க. என்னங்க என்னங்க என்ன கூப்பிட்டீங்க? ஏய் பொண்டாடி, எங்கடி டை காணும்? ஆ ஆ டையா அங்கே தான் இருக்கும், ரேக்கில் தான் வச்சேன் பாருங்க. ஏய் நான் நல்லா பார்த்துட்டேன், இல்லை. இல்லைங்க அங்கே தான் வச்சேன். ஏய் இல்லைன்றதுனால தான் நான் கூப்பிட்டேன், பாரு நீயே பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவே நவுந்துக்கிறாரு. ஸோ போயிட்டு நீங்கள் கபோர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நான் இங்கே தானே லாஸ்ட் டைம் வச்சேன், காணுமே. பார்த்தல, காணும் தானே. ஆமாம். பொண்டாடி நான் ஆஃபீஸ் போகலடி. ஆ ஏன் ஏன் நீங்கள் ஆஃபீஸ் போகல? பின்ன டையே இல்லை, ஆஃபீஸ்க்கு நான் எப்படி போகிறது? டை போடாமலாம் ஆஃபீஸ்க்கு நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது தெரியும்ல. நான் போகலடி, நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படி பெட்டில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினாவே ஒரு மார்க்கமாக பார்க்குறீங்க. என்ன என்ன அப்படி பார்க்குற? என்னங்க அப்போ டை இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ் போவீங்களா? டை இருந்தால் ஆஃபீஸ்க்கு போவேன். எங்கே போட்ட டையை? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினா அப்போ பெட்டில் உட்காந்துட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் சரி இருங்க, உங்களுக்கு என்ன இப்போது டை தானே பிரச்சனை, நான் தேடி கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் அப்படியே அந்த கபோர்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டுட்டு தேடுறீங்க. ஸோ கபோர்டில் இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, அங்கே போய் பார்க்குறீங்க, அதுலேயும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ரேக்கெல்லாம் தேடுறீங்க. ஸோ எங்கேயுமே இல்லை டையே. என்னடி நான் டை கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிட்டே உங்களே பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. என்னங்க எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏய் நான் என்னடி பண்ணேன்? இல்லை டை காணும்னு சொன்னதுக்கு நான் லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க. என்ன ஏன்னா நீங்கள் தானே டையை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கீங்க. என்ன சில்லற பிள்ளைத்தனமாக பேசிகிட்ருக்க? எனக்கு என்ன தான் வேலையா? வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்டியா என்ன? எவ்வளோ பெரிய சிஇஓ நான், என்னை பார்த்து டை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டிங்களான்னு கேட்டிருக்கா? என்னங்க என்ன கல்யாணத்தில் சீப்பு எடுத்து ஒழிய வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கணக்காக இருக்குது. டை எடுத்து வச்சுட்டா நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம், அது உங்கள் கம்பெனி தானே. நீங்கள் டை போட்டு போலின்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? எப்படி போனாலும் பிடிச்சிட்றா பாயிண்ட்டை. ஏய் பொண்டாடி, என் கம்பெனினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் தான், சரியா? அதனால் நான் லீவ் போட்டுக்கிறேன் என்ன அப்படின்றாரு. சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, நான் போய் உங்களுக்காக டை வாங்கிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் தரேன், சரிங்களா? அப்போ ஜிமின் அப்படியே பெட்லேருந்து ஏஞ்சிட்டு
உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஏன் ஏன் இப்போ கிட்ட கிட்ட வரீங்க? ஏய் என்னாடி நானும் பார்க்குறேன் எப்படி போனாலும் லாக் போடுற. ஆ என்ன நினச்சிட்ருக்க? பின்ன டை என்ன கால் முடிச்சு எங்கேயாவது ஓடி போயிடுச்சா? இல்லைல்ல, நீங்கள் தானே எடுத்து ஒளிய வச்சுருக்கீங்க. என்ன ஜெமினா? ஆ ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க? ஜெமினா வந்து உங்ககிட்ட வந்துட்டு, ஏய் போடாடி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலடி. என்னாச்சு உங்களுக்கு? ஆ போண்டாட்டி, எனக்கு எனக்கு உன் கூடயே இருக்கணும் போல இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி ஆஃபீஸ்க்கெலாம் போனா. என்ன என் கூட இருக்கணுமா? அப்போ ஆஃபீஸ் ஒர்க்லாம் யார் பார்த்துப்பா? ம் அது அது நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு தானே போகலன்னு சொன்னேன். நாளைக்கு போகிறேன்டி ஆஃபீஸ்க்கு. நான் இன்னைக்கு மட்டும் வீட்டிலே இருந்துக்கட்டுமா? ம் அதெல்லாம் முடியாது. ஆல்ரெடியே கல்யாணம் ஆகி 1 வீக் ஆகுது. அந்த 1 வீக்கில் நீங்கள் 3 டைம்ஸ் தான் ஆஃபீஸ் போயிருக்கீங்க. அதுவும் அந்த 3 டேஸ் ஃபுல்லாலாம் ஆஃபீஸில் இல்லை, பாதியிலே வந்துடுறது. பொண்டாட்டி ஐ மிஸ் யூடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸில் ஃபுல்லாக இருந்துட்டு தான் வரீங்க. என்னது ஃபுல் டேவா? ஏய் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி பொண்டாட்டி. ஆஹா அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி ஃபுல்லாக சமத்து புள்ளியாட்டம் ஆஃபீஸில் இருந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரணும். ஏய் பொண்டாட்டி போகணுமா? இங்கே பாருங்க ஜிமினா, இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் போகலன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது பார்த்துக்கோங்க, சொல்லிட்டேன். ஏய் இப்போ என்ன ஆஃபீஸ் போகணும் அவ்வளோதானே? எனக்கு தெரியாது, நான் ஆஃபீஸ் போகிறேன். நைட்டு எனக்கு எல்லாமே வேணும், ஓகேவா? ம் சரி, நீங்கள் இப்போ சமத்து புள்ளியாட்டம் ஆஃபீஸ் போவீங்களா? நைட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாமே தருவேனா, சரியா? சரி எங்கே டை எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினா தான் இப்போ அப்படியே ஒரு பேண்ட்டு பாக்கெட்லேருந்து அந்த டை எடுக்கிறாரு. ஹா ஓ பேண்ட் பாக்கெட்டில் தான் டையை சொருகி வச்சுருக்கீங்களா? ம் இது தெரியாமல் பைத்தியக்காரி மாதிரி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன். சரி சரி டை போட்டு சீக்கிரம் கீழே வாங்க அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. ஜிமினா டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் எங்கே போகிற? ஆ கீழே சமைக்கிறதுக்கு. ஏய் டை போட்டு விடு. நீங்களே போட்டுக்கோங்களா? ஏய் அதெல்லாம் முடியாது, டை போட்டு விடு. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜிமினாக்கு டை போட்டு விடுறீங்க. ஜிமினாவோட ஃபேஸ் அப்படியே கரெக்டாக உங்களோட ஹிப் கிட்ட இருக்குது. ஸோ ஜிமினா அப்படியே பார்க்குறாரு, நீங்கள் அவருக்கு டை போட்டு விட்டுட்ருக்கீங்க. ஜிமினா அப்படியே உங்கள் சாரியை லைட்டாக விளக்கிட்டு இப்போ உங்கள் ஹிப்லேயே இப்படி கிஸ் பண்ணுறாரு. என்னங்க கிஸ் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் கம்மனி இருங்க ம் நான் கெஸ் பண்ணுவேன் போடி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா அப்படியே என்னங்க எனக்கு கூசுது, கம்மனி இருங்க. உனக்கு கூசுதாடி? ம் கூசுது. அப்படியா? அப்படி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராவாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் அவர் ஷர்ட்டோட காலரே பிடிச்சிட்டு நின்றுருக்கீங்க. ஸோ அவர் ஹிப்பில் நல்லா கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போது டக்குன்னு ஜிமினா அப்படியே பெட்டில் உட்காந்துருப்பாரு, நீங்கள் நின்றுருப்பீங்க. ஸோ அவர் உங்கள் ஹிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருப்பாரு, நீங்கள் இதை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ டக்குன்னு விசில் சத்தம் கேட்குது. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் குக்கரில் ரைஸ் வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அது ஞாபகம் வந்து, அச்சோ விசில் வேறு ஆஃப் பண்ணணும், எங்க இந்தாங்க நீங்களே டைப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே ஓடிடுறீங்க. ஜிமினா வந்து ஏய் பொண்டாட்டி போயிட்டா. ஜிமினாவும் ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டை எடுத்து போட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஹாலுக்கு வராரு. நீங்களும் ஜிமினாக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸோ இப்போ டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஜிமினா உட்கார வைக்கிறீங்க சாப்பிட்றதுக்காக. ஜிமினா உட்கார்றாரு, நீங்கள் அவருக்கு ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறீங்க. அவர் சும்மாலாம் சாப்பிடல, அவரோட லெஃப்ட் ஹேண்டு உங்கள் சாரியை முந்தானியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. ஐயோ என்னங்க, நான் கிட்ட நின்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நான் போய் சோஃபாவில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போக போகிறீங்க. அப்போ டக்குன்னு ஜிமின்தா, ஏய் பொண்டாட்டி எங்கடி போகிற? ஆ பின்னா நீங்களும் சாப்பிடுவீங்க சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா சாப்பிடவே மாட்றீங்க, என்னையை தான் பிடிச்சி நோண்டிட்டு இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட நின்றுட்டு இருந்தா இதே தான் பண்ணுவீங்க. அதனால தான் நான் போய் சோஃபாவில் உட்காந்துருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அதெல்லாம் முடியாது, இங்கே நில்லு, என் கூடயே நில்லு, வா. அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு விடவே மாட்றாரு. ஒரு வழியாக ஜிமின் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இப்போ நீங்கள் அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வெளியே வந்து நிற்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் பொண்டாட்டி ஆஃபீஸ்க்கு போகணுமாடி? ஆமாம் போகணும். ஏய் நான் போகலடி, இன்னைக்கு லீவ் போட்டுமா? இந்த பாருங்க ஜிமினா, நீங்கள் மட்டும் இப்போ நீ ஆஃபீஸ் போகலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நைட் எல்லாமே கட் ஆகிடும். ஏய் போதும் போதும்,
சும்மா அதே சொல்லி பிளாக்மெயில் பண்ணாத. இங்கே பாருடி பொண்டாட்டி, நான் நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆஃபீஸ் போவேன். போயிட்டு வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். புரியுதா? எனக்கு நீ இன்னைக்கு ஃபுல்லாக வேணும். ஓகேவா? ம் ம். ஆ சரி சரி. அப்போது நீங்கள் போயிட்டு வந்துட்டு என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் கேட்கவே மாட்டேன். இப்போ போங்க, டைம் ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அனுப்பி வைக்கிறீங்க. அவர் அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. டக்குன்னு ஜிமின் வந்து உங்ககிட்ட வந்துட்டு, பொண்டாட்டி என்னாச்சு, ஏன் திருப்பி வரீங்க? பொண்டாட்டி மறந்தே போயிட்டேன்டி. என்ன என்ன மறந்தீங்க? ஏதோ ஃபைல் எடுத்து வைக்கலையா என்ன? ஏய் அது இல்லடி. அப்புறம் என்ன? ஏய் புருஷன் ஆஃபீஸ்க்கு போகிறேன்டி. ஆமாம், ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஏய் இப்போ போயிட்டா ஈவினிங் 6 o'clock தான் வருவேன். ஆமாம், ஈவினிங் தான் வருவீங்க. ஏய் அது வரைக்கும் ஏதாவது தாங்குற மாதிரி ஏதாவது நச்சுன்னு கூட. ஆ என்ன, சார் கிஸ் வேணுமா? ம் ஆமாம் குட்ரி. சோ சரி, கிட்ட வாங்க. ம் ம் இவ்வளோ கிட்ட வேணாம், தள்ளி நில்லுங்க, கண்ணை மூடுங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜிமினாவோட சீக்ஸ்லேயே போயிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஜிமினா வந்து ம்ம். ஏய் நடி இது. ஆ பத்த தெரில கிஸ்ஸு. ஐயா எனக்கு இந்த மாதிரி கிஸ்லாம் வேணாம். பின்ன எப்படி வேணும்? எனக்கு நச்சுன்னு லிப்பில் கொடுக்கணும். வா கிட்ட வா வந்து லிப்பில் கொடு பார்க்கலாம். ஆ லிப் லாக் பண்ணணுமா? ஆமாம் லிப் கிஸ் வேணாம், லிப் லாக் வேணும். ஆ ஐயடா, அதெல்லாம் இங்கே நடக்காது. கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு, டைம் ஆகுது பாருங்க. இந்த கிஸ்ஸே போதும். இதுவே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதுவே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏய் ஏய் அதெல்லாம் நீ சொல்லாத, நான் தான் சொல்லணும். என்னங்க இப்போ நீங்கள் மட்டும் போகலன்னா வச்சுக்கோங்களேன், நைட்டு அப்படின்றீங்க. அப்போ ஜிமினா டக்குன்னு உங்கள் மவுத்தில் கை வச்சுட்டு, ஏய் கொன்றுவான். சும்மா அண்ணா ஃபிலிம் கட்டுறியா? அதே சொல்லி சொல்லி இங்கே பாருடி, சும்மா இதே சொல்லிட்டு இருக்க. ஈவினிங் மட்டும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டுரு. உனக்கு இருக்குடி மவளே, இருக்கு உனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி போகிறாரு. நீங்கள் ஜிமின் பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிமின் வந்து, சிரிக்காத, போயிட்டு வரேன் நான். லவ் யூ டி, பாய். அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஆ என்ன என்ன ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு பீரியட்ஸ் வர டேட்டு. நீங்களும் வாஷ்ரூம் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு பீரியட்ஸ் தான் அப்படின்றத. அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு, ஸோ அப்படியே வீட்டில் இருக்க கொஞ்சம் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக அப்படியே போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜிமினா தான் இப்போது வீட்டுக்கு வராரு. வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஜிமினா அப்படி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. வீடு ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. லைட்லாம் எதுவும் போடல. ஸோ ஜிமினாக்கே இது புதுசாக இருக்குது. என்னது இது? ஏய் பொண்டாட்டி பொண்டாட்டி எங்கடி இருக்க? ஆ என்ன லைட்டு கூட போடாமல் என்ன பண்ணிட்டுருக்க? ஆ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போட்டுட்டு பெட்ரூமுக்கு வராரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் பெட்டில் செம்மையாக வயிறை பிடிச்சிக்கிட்டு படுத்திருக்கீங்க. ஜிமினா அதை பார்த்துட்டு, ஏய் பொண்டாட்டி என்னடி ஆச்சு? ஏய் பொண்டாட்டி என்னாச்சு உனக்கு? ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள், ஜிமினா என்னங்க? ஏய் என்னடி ஆச்சு? ஆ என்னாச்சு? என்ன ஃபீவரா? அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாரு. என்னங்க, எனக்கு பீரியட்ஸ், ரொம்ப வயிறு வலிக்குது. என்ன பீரியட்ஸா? ம் எப்போடி? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான். வலிக்குது ரொம்ப சரி இரு இரு இதோ வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா அப்படியே அவரோட கோட்லாம் கழட்டிட்டு, ஸோ இப்போ அப்படியே கிச்சனுக்கு தான் போகிறாரு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் லேட்டர் ஜெமினா இப்போ அப்படியே ரூமுக்கு வராரு. அவர் கையில் ஹாட் பேக் தான். ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு, ஏய் பொண்டாட்டி ஆ என்னங்க, உங்ககிட்ட தான் வராரு. இப்போ நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. ஜெமினா அப்படியே ஒன் சைடாக பெட்டில் உட்காந்துட்டு, ஸோ உங்களோட சாரீ லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் தான் அப்படியே அந்த ஹாட் பேக்கை வைக்கிறாரு. மெதுவாக வச்சு வச்சு டச் பண்ணுறாரு. உங்களுக்கு அது ரொம்ப நல்லா வார்மாக இருக்குது. அது நல்லா ஹீட்டாக இருக்குமோ, உங்களுக்கு அது நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே அவர் டச் பண்ணி எடுக்கிறாரு உங்கள் ஸ்டொமக்கில். ஸோ உங்களுக்கு அது நல்லா இருக்குது. ஏய் பொண்டாட்டி என்னடி ஓகேவா? ஆ என்ன பெயின் ஓகேவான்னு கேட்டேன். ம். ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இப்போ அப்படியே ஜிமினா தான் அப்படியே அந்த ஹாட் பேக்கை
ஓரமா எடுத்து வச்சுட்டு, ஸோ உங்கள அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரி, அவர் அப்படியே பெட்ல படுத்திருக்காரு. சார் ஜிமினோட ஹேண்ட் 2த்தையும் உங்களோட சாரி லைட்டா விலக்கி விட்டு, உங்க ஹிப்ஸ்ல தான் அப்படியே வச்சு லைட்டா டச் பண்றாரு. அவரோட அந்த சாஃப்ட்டான ஃபிங்கர்ல அப்படியே உங்க ஸ்டொமக்க லைட்டா அப்படியே ரப் பண்றாரு ஸ்மூத்தா. ஸோ, அப்படியே ஸ்மூத்தா ரப் பண்ணிக்கிட்டே, உங்களோட நெக்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ம். ஏய் பொண்டாட்டி, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, சரியாயிடும். நான் அ வலிக்குது. ஒன்றும் இல்லடி, சரியாயிடும். என்ன சரியா? ம். வலிக்குது ஜெமினா. நான் தான் கூட இருக்கேன்ல. ம் ஒன்றும் ஆகாது. ம். லவ் யூடி. லவ் யூங்க. ம் ஒன்றும் ஆகாது. என்ன? ம். அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே அவரு உங்க நெக்ல கிஸ் பண்ணிக்கிட்டு, அப்படியே அவரோட கை 2த்தையும் வச்சு, உங்க ஹிப்ல லைட்டா ஸ்மூத்தா ரப் பண்ணிக்கிட்டே, உங்களுக்கு பெயின் தெரியக்கூடாதுன்றதுக்காக லைட்டா ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ, அது உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு மாரி ஃபீல் குட்டா இருக்கு. உங்களுக்கு அந்த பெயின் லைட்டா ரிலாக்ஸா இருக்கு. ஸோ, அப்படியே நீங்களும் அப்படியே அதே பொசிஷன்ல தூங்கிர்றீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்க டைம் பார்க்குறீங்க. 8:00 ஆயிடுச்சு. ஏனுங்க என்னடி? ஏனுங்க டைம் ஆயிடுச்சு. டின்னர் சமைக்கணும். நவருங்க அப்படின்றீங்க. ஏய் எங்கே போகிற? டின்னர் சமைக்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, படு. இல்லைங்க உங்களுக்கு பசிக்கும்ல. ஏய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பட்ரி. ஜிமினா என்ன நீங்க? ஆ ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே உங்களுக்கு டயர்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு டீ கூட போட்டு தரல. இப்போ டின்னரும் வேணான்றீங்க. ஆ நான் போய் உங்களுக்காக ஒரு டின்னர் மட்டும் செஞ்சு தருவேனே. சாப்பிட்டு படுத்துக்கலாம். சரிங்களா? ஏய் பொண்டாட்டி, நீ படு, நான் டின்னர் சமைச்சு எடுத்து வரேன். என்ன? நீங்களா? ம். ஜிமினா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் செஞ்சுக்கிறேன். ஏய் நான் தான் செஞ்சு தரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? ஆ படு. இல்ல ஜெமினா, உங்களுக்கு சமைக்க தெரியாது. ஏய் யார் சொன்னா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு? ஆ அதெல்லாம் நல்லா சமைப்பேன், படு. இல்லங்க அது. ஏய் பட்ரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே உங்கள பெட்ல படுக்க வச்சுட்டு, உங்களுக்கு பிளாங்கெட்லாம் போத்தி விட்டுட்டு, அப்படியே போயிட்டு கிச்சன்ல போய் உங்களுக்காக டின்னர்லாம் செஞ்சுட்ருக்கான். பெட்லயே தான் படுத்துருக்கீங்க. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஜிமினா தான் அவர் கையில ஃபுட் பிளேட்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வராரு. என்னங்க டின்னர் செஞ்சுட்டீங்களா? ம் செஞ்சுட்டேன். என்னது? என்ன செஞ்சிருக்கீங்க? இந்தா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஆனியன் தோசை, இந்தா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசைய திறந்து காட்டுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தோசைய பிச்சு, அப்படியே சட்னியில டிப் பண்ணி, உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறாரு. நீங்க சாப்பிட்டுட்டே ஜிமினாவ பார்க்குறீங்க. என்ன எப்படி இருக்குடி? ஆ தோசை நல்லா இருக்கா? "ஏனுங்க தோசை செம்மையா இருக்கு. நல்லா கிரிஸ்பியா இருக்கு. வேற லெவல்ங்க. ஆனியன் தோசை, டொமேட்டோ சட்னி. ம். வேற லெவல் காம்பினேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்." ம் உனக்கு பிடிக்கும்னு தெரியும், இந்தா சாப்பிடு. "என்னங்க நீங்க சாப்பிடலையா?" ஆ அது நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. ஆஹா நீங்களும் சாப்பிடுங்க. அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஏய் நான் சாப்பிட்டுக்கிறேன்டி, நீ சாப்பிடு. ஆஹா நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. ஆஹா முடியாது. இங்க குடுங்க பிளேட்ட. அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க அந்த தோசைய பிச்சு, அப்படி சட்னியில டிப் பண்ணி ஜிமினாக்கு ஊட்டி விட்றீங்க. ம். காட்டுங்க. ஏய் நீ சாப்பிட்றி. ம். நீங்களும் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். அது என்ன? நான் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிடாம? ஆஹா அதெல்லாம் முடியாது. நீங்களும் சாப்பிடணும். காட்டுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல. நீங்க என் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டா தான் நான் ஒத்துப்பேன். இப்போ நான் ஊட்டி விடுறேன். சாப்பிட்றீங்களா மாட்டீங்களா? அப்படின்றீங்க. இப்போ ஜிமினாவும் அப்படியே சரின்ற மாதிரி அப்படியே அவரோட மவுத் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவருக்கு தோசை அப்படியே ஊட்டி விடுறீங்க. ஸோ நீங்கள் அவருக்கு ஊட்டி விட, அவர் உங்களுக்கு ஊட்டி விடன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. இப்போ ஜிமினா தான் அப்படியே அந்த பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் என்னங்க கொடுங்க நான் வாஷ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் வாஷ் பண்ணிக்கிறேன், நீ படு. என்னங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் வாஷ் பண்ணிக்கிறேன் கொடுங்க. ஏய் நான் வாஷ் பண்ணுறேன்டி. ஆஹா அதெல்லாம் முடியாது. நீங்கள் எனக்காக குக் பண்ணதே பெரிய விஷயம். நீங்கள் கொடுங்க. ஏய் குட்ரி பிளேட்டை. என்னங்க நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளேட்லாம் எடுத்துட்டு போறீங்க. ஸோ ஜிமினா உங்க பின்னாடியே வராரு. ஏய் இப்போ கொடுக்க போறியா இல்லையா நீ? என்னங்க நான் தான் சொல்றேன்ல, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்க போங்க. ஏய் சொன்னா கேட்க மாட்டா?
அப்படியே ஜிமினா அவர் 2 கைய வச்சு அப்படியே உங்கள அலைக்க தூக்குறாரு. நீங்க "அ ஜிமினா என்ன பண்றீங்க?" நான் தான் சொல்கிறேன்ல, நான் வாஷ் பண்ணிக்கிறேன்னு. பின்ன என்னடி? ஆ எதுக்கு துள்ளுற இப்போ? "இல்ல ஜிமினா" ஏய் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே உங்கள கிச்சன் ஷெல்ஃப்ல உட்கார வச்சுட்டு, அப்படியே அவரு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்றாரு. நீங்க ஜிமினாவே பார்க்குறீங்க. ஜிமினா அப்படியே வாஷ் பண்ணிட்டுருக்காரு பிளேட்ஸ்லாம். நீங்க ஜிமினாவே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமினா அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னடி? என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க? ஆ "இல்ல, என் புருஷன் ரொம்ப அழகா இருக்காரு. அதான் சைட் அடிக்கிறேன்." அப்படியாடி? "ம், அழகா இருக்கானா? ம்." நிஜமா? "என்னங்க, என்ன இப்படி கேட்டீங்க? ஆ நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? நல்லா பால்கோவாட்டும்." என்ன என்ன என்ன? "ஆ ஏன் வளரிட்டடி நீ?" என்ன சொன்னா? "ஆ அது" என்னடி சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா அப்படியே வெசல்ஸ் வாஷ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அவர் உங்ககிட்ட வராரு. நீங்க என்னங்க அது?" என்ன சொன்ன இப்போ நீ? ஆ "அ இல்லைங்க அது." என்னடி சொன்ன? ஆ திருப்பி சொல்லு. "ஆ அது திருப்பி சொல்லுவியா மாட்டியா? ஆ இல்ல. நீங்க நல்லா பால்கோவா மாரி நல்லா பளபளன்னு அப்படி இருக்கீங்கன்னு சொல்ல வந்தா." அப்போ ஜிமினா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்படியாடி? "ம் ஆமா. உங்க சீக்ஸ் 2த்தையும் பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே புடிச்சு கடிச்சு சாப்பிடணும் போல தோணும் தெரியுமா?" அப்படின்றீங்க. அப்போ ஜிமினா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, கடிக்கணுமா? "ஆ என்ன?" இப்போ நீ தானே சொன்ன கடிக்கணும்னு சொல்லி. "ஆமா தோணும்." அப்போ இந்தாடி கடிச்சிக்கோ. "ஆ என்ன?" ஏய் நீ தானடி சொன்ன கடிக்கணும்னு தோணுன்ட்டு. அதான் உன்கிட்ட தான் நின்றுருக்கேன்ல. இந்தா கடிச்சிக்கோ. என்னங்க? கடிடி. ம் அது ஏய் கடிப்பியா மாட்டியா? ஆ அ ம் அது என்ன? ம் சரி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அப்படியே ஜெமினா அப்படியே ஒரு சீக்ஸ் காட்டுறாரு. நீங்க ஜெமினாவோட சீக்ஸ்லயே அப்படியே லைட்டா உங்களோட லிப்ஸ வச்சு கிஸ் பண்றீங்க. ஜெமினா பார்க்குறாரு. ம்மா. ஏய் என்ன கடிக்கிறேன்னு சொன்னா இப்படி கிஸ் குடுக்குற? ஆ ஆம் கடிக்கணும்னு தான் தோணுது. ஆனா ம் வேணாம். என்னோட புருஷனுக்கு வலிக்கும்ல. ஆ ஓ அப்படி. ம் ஓ ஓ அப்படியா? ம் ஆமா. ஆனா பொண்டாட்டி புருஷனுக்கெல்லாம் கடிக்கணும்னு தோணுச்சுன்னா வச்சுக்கோயேன், நான்லாம் பொண்டாட்டிக்கு வலிக்குதுன்னுலாம் பார்க்க மாட்டேன். புடிச்சு கடிச்சு இழுத்துருவேன். ஆ என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் ஆ எனக்கெல்லாம் புடிச்சு கடிக்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த இடத்துல என்னென்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க போதும் போதும் எனக்கு வெக்க வெக்கமா வருது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃபேஸ்ல அப்படியே உங்க 2 கையும் வச்சு உங்க கண்ண மறைச்சுக்கிறீங்க. ஸோ ஜிமினா தான் ஏய் என்ன பார்றி. ஏய் என்னா வெக்கப்படுறியாடி? ஏய் என்ன பாரேன். என்ன பார்றி. ஏய் பொண்டாட்டி என்ன பார்றி. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ வச்சு உங்க ஹேண்ட்ஸ் எடுக்க பார்க்குறாரு உங்க ஃபேஸ்லேருந்து. ஆனா நீங்க கீழயே குனிஞ்சுட்டு, ம்ஹ்ம் நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சிணுங்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமினா அப்படியே அவர் 2 ஹேண்ட்ஸையும் வச்சு உங்களோட ஹிப்ல தான் அப்படியே கிச்சு கிச்சு பண்றாரு. நீங்க ஜிமினா, ஜிமினா என்ன பண்றீங்க? ஜிமினா என்ன பண்றீங்க? ஏங்க எனக்கு கூசுது. என்ன கூசுதாடி? ம். ஆமா. பண்ணாதீங்க. என்னங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிணுங்கிட்டே இருக்கீங்க. ஜெமினா ஆனா உங்களுக்கு கிச்சு கிச்சு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ ஒரு வழியா நீங்க போதும் போதும். என்னங்க என்னங்க போதும் போதும். எனக்கு ரொம்ப கிச்சு கிச்சு பண்றீங்க. போதும் போதும் அப்படின்றீங்க. ஜிம்னாவும் இப்போ உங்கள பார்த்துட்டு, ம் போதுமா? போதும். போதுமாடி? போதும். ஆனா எனக்கு போதாதே. என்னங்க? சரி சரி. என்னடி? ஆ புருஷனோட சீக்ஸ் மட்டும் தான் புடிக்குமா? வேற எதுவும் புடிக்காதா என்ன? ஆ ஆ அது என்ன சொல்லுடி. அது மட்டும் இல்ல. நெறைய பிடிக்கும். நெறையானா என்னென்ன பிடிக்கும்? ஆ ம். சொல்லவா? ம் சொல்லு. சொல்றி தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட ஆப்ஸ் பிடிக்கும்.
உங்களோட செஸ்ட் பிடிக்கும். அப்புறம் உங்களோட அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? எது? இதுவா? ம். அது பிடிக்கும். புடியுமாடி? ம். எனக்கு அந்த ஆப்பிள் மேல ஒரு கண் இருக்கு. அப்படியா? ம். ஆமா. ஓ! ரைட்டு. அப்புறம் வேற என்ன பிடிக்கும்? வேற என்ன பிடிக்கும்னா, இவ்வளோ தான் பிடிக்கும். இவ்வளோதான் பிடிக்குமா? அப்புறம் வேற என்ன பிடிக்கணும்? நான் எதிர்பார்த்தது மாரி எதுவுமே சொல்லியேடி. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். நீ இந்த செஸ்ட்டு இதெல்லாம் சொல்லும்போது, ஓஹோ! பொண்டாட்டி அத சொல்லிடுவா அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்போ உனக்கு அது புடிக்கலையா? எது? எது பிடிக்கலையா? எனக்கு புரியல. உனக்கு எதுவும் புரியாது. என்னோட இன்னசென்ட் ஒய்ஃப்‌க்கு எதுவும் விளங்காது. என்னங்க? நிஜமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதான்டி, நீ ஒரு இன்னசென்ட்டு. நீ ஒரு பழம்டி. உனக்கு எதுவுமே தெரியாது. விடு. என்னங்க எனக்கு தெரியாதுங்க. ஏய்! அதான்டி நானும் சொல்றேன். உனக்கு தெரியாது. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு கொஞ்சம் புரியிற மாரி சொல்லுங்க. பொண்டாட்டி, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் அதெல்லாம் காட்டுனா தான் புரியும். என்னது? ஆ? அது நான் செய்யும்போது காட்டுறேன். சரியா? என்னங்க அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஏய்! இப்போ நான் அத காட்டுனேன்னு வச்சுக்கோ, எனக்கு அப்படியே எல்லாம் ஏறிடும். அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் புடுங்க முடியாது. நீ வேற உனக்கு வேற பீரியட்ஸு. அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். புரியுதா? ஆ? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய்! பொண்டாட்டி, அவசரப்படாதடி. நான் காட்டுறேன். சரியா? இப்போ வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்க போலாம். என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு, இப்போ அப்படியே அவங்கள ஷெல்ஃபில் உட்கார வச்சிருப்பார் இல்லையா? ஸோ அப்படியே அவங்கள அழகா தூக்கிக்கிட்டு அப்படியே பெட்ரூம்க்கு தான் போறாரு. ஸோ நீங்களும் ஜிமினாவும் அப்படியே பெட்ல படுத்திருக்கீங்க. ஜிமினா திருப்பியும் ஆஸ் யூஷுவல் அவரோட 2 ஹேண்ட்ஸையும் வச்சு உங்கள் ஸ்டொமக்ல லைட்டாக அப்படியே ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கவும், நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஜிமினா இப்போ அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே கோதி விட்டுட்டு அப்படியே உங்கள தூங்க வைக்கிறாரு. ஸோ 2 பேரும் பிளாங்கெட்லாம் இழுத்து போத்திட்டு அப்படியே செம்மையா தூங்குறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு 3 டேஸும் போயிருக்கும். ஜிமினா உங்கள அப்படி பார்த்துக்கிறாரு. நெறைய ஹெல்ப்லாம் பண்றாரு. ஸோ ரொம்ப உங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜிமினா இப்போ ஆஃபீஸ்ல இருக்காரு. ஸோ ஒரு ஈவினிங் போல நீங்க ஃபோன் அடிக்கிறீங்க ஜிமினாக்கு. ஜிமினா ஃபோன பிக் பண்றாரு. ஹலோ? என்னாடி? பொண்டாட்டி, எப்போ வருவீங்க வீட்டுக்கு? இதுக்கப்புறம் தான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். மீட்டிங் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடும்டி. ஏன்னா லேட் ஆகுமா? ம். ஆமா. எப்போ வருவீங்க? எப்படியும் வரதுக்கு 9 ஆகலாம். என்ன 9:00 ம். ஆமாண்டி. 9:00 வரைக்கும் நீங்க வரமாட்டீங்களா அப்போ? ம்ஹ்ம். வரமாட்டேன். என்னங்க சொல்றீங்க? நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேனே! ஐயோ! என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி ஒரு 10 நாளா இருக்குமா? இப்போதாண்டி உன் வாயிலருந்து மிஸ் யூன்னு வந்திருக்கு. இந்த மிஸ் யூன்ற ஒரு வார்த்தைய வாங்குறதுக்குள்ள நான் எவ்ளோ பாடுபட்டேன். எப்பயாவது சொல்லி தொலைச்சியே! என்னங்க? ஏய் பொண்டாட்டி, இந்த மீட்டிங் முடிஞ்சோனே சீக்கிரமா வந்துடுறேன் என்ன? சீக்கிரமா முடிச்சுட்டு வர பார்க்குறேன். ம். சரி. ஏய் பொண்டாட்டி, ஃபீல் பண்ணாதடி. புருஷன் சீக்கிரமா வந்துடுறேன். என்னா? ம். சரி. சரி, வரும்போது என்ன வாங்கிட்டு வரட்டும்? ஆ புரியல. ஏய், வரும்போது என்ன வேணும்னு கேட்குறேன். ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஆ என்னங்க, எனக்கு நீங்க வரும்போது மல்லிகைப்பூவும், அல்வாவும் வாங்கிட்டு வாங்க. ஆ? என்னது? மல்லிகைப்பூவும், அல்வாவுமா? ம். ஆமா. வாங்கிட்டு வருவீங்கல்ல? சரி, சரி. வாங்கிட்டு வரேன். சரி வைக்கட்டுமா? டைம் ஆயிடுச்சு. ம், ம். சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன கட் பண்ணிடுறீங்க. சரி இப்போ ஜிமினா தான் இங்க மீட்டிங் முடிச்சுட்டு, அப்படியே உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி மல்லிகைப்பூவும், அல்வாவும் வாங்கிட்டு வராரு. ஸோ காலிங் பெல் ப்ரெஸ் பண்றாரு. நீங்க டோர் ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணா ஜிமினாக்கு ஷாக்கு. பிகாஸ் நீங்க ஸோ அவ்வளோ அழகா பிளாக் சாரி வியர் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த பிளாக் சாரியில அப்படியே அந்த பார்டர் எல்லாமே கோல்டன் கலர்ல அங்க இங்கன்னு ஸ்டோன் ஒர்க் வச்சு செம்மையா இருக்கு. நல்லா ஃப்ரீயா விட்டு செம்மையா டார்க்கான லிப்ஸ்டிக் போட்டுட்டு, காஜல்லாம் வச்சு, அழகா நெத்தியில குமுகல்லாம் வச்சு, அப்படியே சாரி கொஞ்சம் இறக்கமா கட்டியிருக்கீங்க. ஸோ உங்க ஹிப்லாம் நல்லா தெரியுது. ஜிமினா அப்படியே பார்த்த உடனே அவருக்கு ஒண்ணும் புரியல. ஏய்!
பொண்டாடி நாடி இது உள்ளே வாங்குங்க, ஏன் வெளியே நின்றுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினும் அப்படியே அதை பார்த்தோன்னே ஸ்டன்னாயின்னு வெளியே நின்றுருக்காரு. ஸோ நீங்கள் உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறமா ஜிமினும் அப்படியே பொறுமையாக நடந்து வராரு உங்களை பார்த்துட்டு. டே ஜிமினா நாடா இது ஆ என் கண்ணு என்னாலே நம்ப முடியலையே. இவ வேற பூ அல்வான்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. பார்த்தா அதுக்கு இப்படிலாம் வேறு நின்றுருக்கா. இன்னைக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஜல்சா இருக்குமா என்ன? இன்னைக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிடணும். என்னங்க என்னங்க உங்கள்ட்ட தான் கேட்குறேன். ஆ என்னடி என்ன கேட்ட? நான் கேட்டேனே, மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எதுக்குடி பூ அல்வாலாம் கேட்டா? ஆ அதுவா, பூ வந்து தலைக்கு வச்சுக்கிறதுக்கு, அப்போ அல்வா அல்வா சாப்பிட்றதுக்கு. என்ன இதுக்கு தான் கேட்டியா? இதுக்கு தான் கேட்டேன். ஏன், வேற என்ன? நீங்க என்ன நினச்சிங்க? நான் கூட வேற என்னமோ நினச்சிட்டேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? ஆ ஒன்றும் இல்லை. என்ன நினச்சிங்கன்னு சொல்லுங்க சிம்மினா. என்ன நினச்சிங்க சொல்லுங்க ஏய் ஒன்றும் இல்லடி. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் ஜிமினா பார்க்குறீங்க. ஜிமினா ஃபேஸ் அப்படியே ரொம்ப சேட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன ஆச்சு இப்போ, எதுக்கு நீங்கள் அப்படியே ரொம்ப சேட் ஆயிட்டீங்க? ஆ பின்ன மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வர சொன்னோடனே எவ்வளோ ஜாலியாக வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். நீ பார்த்தா மல்லிகைப்பூ தலையில் வைக்கிறது தான் கேட்டேன், அல்வா சாப்பிட்றதுக்கு கேட்டேன்னு இப்படி பல்பு காட்டுறியா? என்னங்க அப்படி இல்லை. ஏய் இந்தாடி வச்சுக்கோ. உங்கள் கையில் அதை கோவமாக கொடுத்துட்டு ஜிமினா அப்படியே போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா கிட்ட போயிட்டு ஜிமினோட லேப்பில் போய் உட்காந்துக்கிட்டு, என்னங்க என்ன என்ன கோச்சுக்கிட்டீங்களா? பின்ன கோச்சுக்காமா தூக்கி வச்சுக்கோ வந்து சொல்கிறியா? என்னங்க இங்கே பாருங்களேன். ஏய் ஒழுங்கா போயிடு. உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான், நவுந்துரு. ஏன், நான் என்ன பண்ணா? பின்னா 3 டேஸா உனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. நானும் சரி பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுவா வேணான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இன்னைக்கு ஜாலியாக பண்ணலான்னு வந்தா நீ என்ன செம்மையாக டென்ஷன் படுத்துறடி என்ன. என்னங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்களேன். ஏய் நான் வரல. என்னங்க அப்புறம் நான் கூப்பிட்டா வரமாட்டிங்களா? என்ன இப்போ உன் பிரச்சனை? என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போகிறீங்க. பெட்ரூமில் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்டில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். ஒரே ரோஸ் பெட்டல்ஸாக போட்டு வச்சுருக்கீங்க. அங்கே பெட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி, அதில் அழகாக கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சு அப்படியே ஒரு பாட்டில் ஆஃப் ஒயின் இருக்குது. ஒரு மாதிரி நல்லா ரொமான்டிக் வைப்பில் இருக்குது. ஜிமினா பார்க்குறாரு. ஏய் பொண்டாட்டி என்னாடி இது? ஆ ஆ அது வந்து 3 டேஸாக நமக்குள்ளே எதுவும் நடக்கலை. எனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லி எனக்காக நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க. எனக்கு எந்த வலியும் தெரியக்கூடாதுன்னு என்னை எப்படி தாங்குன்னு தாங்குனீங்க. ஆ அதுக்கு தான் சரி, இன்னைக்கு அவர் கேட்ட மாதிரி கொடுத்துருவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். என்ன ஹாப்பியா? சரி அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாடி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரொமான்டிக் நைட்டா வேஸ்ட் பண்ணக்கூடாது. வா வா வா. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே உங்களை தூக்கிக்கிறாரு. நீங்கள் ஜிமினா என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு இந்த நைட்டு ஃபுல்லாக நீயும் நானும் மூவ் ஆன் பண்ணுற சத்தம் இந்த வீடு ஃபுல்லாக கேட்கணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே உங்களோட உள்ளங்கால்லேருந்து கிஸ் பண்ணிக்கிட்டே லைட்டாக உங்கள் சாரியெல்லாம் மேலே தூக்கிக்கிட்டே வராரு. ஸோ நீங்கள் இங்கே அப்படியே படுத்துக்கிட்டே ஜிமினாவை பார்க்குறீங்க. ஜிமினா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே பொறுமையாக உங்களோட ஹிப்லலாம் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவரோட ஒரு ஹேண்டை வச்சு இப்போ அந்த பிளாக் சாரியை அழகாக அவர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் அந்த சாரீ மட்டும் தான் எடுத்திருப்பாரு. உங்கள் ப்ளவுஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஜிமினா அப்படியே அந்த ஹூக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு இப்போ அப்படியே அந்த ப்ளவுஸையும் கழட்டிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் வெறும் பிராஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஜிமினா அப்படியே அதையும் கழட்டுறாரு. இது மட்டும் எதுக்கு? எல்லாத்தையும் கழட்டு அப்படின்ட்டு அந்த பிராஸையும் அப்படியே கழட்டி தூக்கி கடாசிட்டு இப்போ அப்படியே பார்க்குறாரு. வாவ், இது இப்படி பார்த்தா மட்டும் பத்தாது, இதை வேறு மாதிரி டச் பண்ணணும். ஃபஸ்ட்டு டச் பண்ணணும், அப்புறம் ஃபீல் பண்ணணும், அப்புறம் லிக் பண்ணணும், அடுத்து தான் பைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் அதை கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி
ப்ளஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஜெமினா அப்படியே அவங்க மேலே ஏறி உட்காந்து அவர் 2 ஹேண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க 2 செஸ்ட்லேயும் வச்சு அப்படியே லைட்டாக ஸ்மூத்தாக அப்படியே வந்து ரப் பண்ணவும் உங்களுக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எனக்கு பொறுமையாக பொறுமையாக தாண்டி பண்ணுறேன், பொறுமையாக தான் பண்ணுறேன். சடனாக ஜெமினா அவங்க மேலேருந்து ஏஞ்சிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்னாச்சு? டச் பண்ணிட்டேன். அடுத்து ஃபீல் பண்ணணும், லிக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும்ல. அதுக்கு இருடி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் பெட்டு பக்கத்தில் இருக்க அந்த டேபிள் மேலே இருக்க அந்த ஒயின் பாட்டிலை எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? எல்லா டைமும் ஒரே மாதிரி பண்ணா நல்லா இருக்காது. அதுக்கு அதுக்கு இந்த தடவை புதுசாக பண்ணலாம், சரியா? என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு எதுவும் புரியாதுடி. இரு நான் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஃபீல் மட்டும் பண்ணு நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா அப்படியே அந்த ஒயின் பாட்டிலை அப்படியே ஒரு மவுத்தில் வச்சு ஓப்பன் பண்ணி அந்த ஒயின் அப்படியே கொஞ்சம் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த ஒயின் பாட்டிலை அவங்க கிட்ட எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஒயின் பாட்டிலுக்குள்ளே இருக்க அந்த ஒயின்ஸை அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ஊற்றுறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஏய் இருடி இரு, நான் தான் சொன்னல இந்த தடவை நம்ம வேறு மாதிரி பண்ண போகிறோம். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தாண்டி இருக்கும். நான் ஃபீல் பண்ண சரியா? ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின்ஸை அப்படியே உங்கள் பாடியில் ஊற்றுறாரு. ஸோ அந்த ஒயின் அப்படி உங்கள் பாடி ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகுது. ஸோ இப்போ ஜிமினா தான் திருப்பியும் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஜிமினாவோட டங்கை வச்சு அப்படியே லிக் பண்ணுறாரு உங்கள் செஸ்டில் இருக்க அந்த ஒயினை. ஏனுங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறீங்க? என்னடி என்ன ஆகுது? எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன என்ன மாதிரி இருக்கு? அது அது வந்து நான் ஏறுதா? ஆமாம். அப்போ வாடி கட்டி போச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜிமினாவை அப்படி டைட்டாக அக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமினா அப்படி அவங்க பாடி ஃபுல்லாக அப்படியே லிக் பண்ணுறாரு. உங்களோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் நீங்களும் ஜிமினோட செஸ்டெல்லாம் கிஸ் பண்ணுறீங்க அண்ட் ஜிமினாவை டைட்டாக அக் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினா அப்படியே ஒயின் பாட்டில் எடுத்து உங்கள் லிப்ஸில் ஊற்றுறாரு. அப்படியே உங்களுக்கும் அந்த ஒயின் உள்ளே போகுது. ஸோ நீங்களும் அந்த ஒயினை லிக் பண்ணுறீங்க. நீங்கள் லிக் பண்ண ஜிமினா ஊற்ற அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லிப்ஸ்லேருந்து லைட்டாக லீக் ஆகுது. ஸோ ஜிமினா அப்படியே அதை லிக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜிமினா தான் அவங்கள லிக் லாக் பண்ணுறாரு. ஏய் இருடி என்னங்க என்னங்க இப்போ அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிட்டு ஏய் உன்னடி என்னங்க என்னடி நான் எப்படி இருக்கு? அது நான் நல்லா நல்லா இருக்காடி. ஒரு மாதிரி ப்ளஷரியாக இருக்கு. எனக்கும் அது வேணும். புரியல. எனக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகணும். நீ என்ன பண்ணுற? இப்போ எனக்கும் போய் கீழே பண்ணுறியா? என்னங்க? ஏய் குல்ஃபி சாப்பிட்றியான்னு கேட்டா வேணுமா வேணாமா? வேணும். குல்ஃபி வேணுமாடி? வேணும். அப்போ வாடி வா கீழே வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவங்கள லைட்டாக கீழே புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஹெசிடேட் ஆகிட்டு ஜிமின் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் வந்து நாடி நான் வேணுமா வேணாமா? அது வேணாமா? அப்போ வேணும். அப்போ எடுத்துக்கோ. எடுத்துக்கலாமா?
எடுத்துக்கோடி, உன்னோட தானே, எடுத்துக்கோ. ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமினா வந்து என்னாடி பார்த்துட்டே இருக்க, எடுத்துக்கோடி. அப்படின்னு சொல்லி ஜிமினா அப்படியே உங்களோட ஹெட்டை பிடிச்சி கீழே டவுன் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் மவுத்துக்குள்ளே என்டர் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே லிக் பண்ணுறீங்க. ஆ ஆ ஏய், அப்படிதான் பண்ணு பார்க்கலாம். ஆ ஏய், செம்மையாக இருக்குடி. ஐயோ எப்படாடி, போதும் போதும், நீ வா, எனக்கு செம்மையாக ஏறிடுச்சு. இப்போ இறக்குனா தான் செம்மையாக இருக்கும். வா வா பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி ஜிமினா அப்படியே உங்களை படுக்க வச்சு ஜிமினா அப்படியே இப்போ உங்கள் கீழே போயிட்டு அப்படியே அந்த இடத்துல என்னங்க கொஞ்சம் மெதுவா. ஏய் ஏய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு வலிக்காமல் இருக்கிறேன்டி, சரியா? ம் ஏண்டி, என்னாச்சு? ஆ இல்லைங்க, லாஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப வலி. என்னால் வாஷ்ரூம் கூட போக முடியல. செம்மையாக வலிச்சது. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து மெதுவாக பண்ணுங்க. ஆ ஏய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது குட்டியாக இருக்கும், உள்ளே போக மாட்டேங்குது. உனக்கு குட்டியாக இருக்குடி, உள்ளே போகவே மாட்டேங்குது. அதான் அப்படி. இனிமே புருஷன் கரெக்டாக பண்ணிடுறேன். நான் உனக்கு வலிக்காமல் பண்ணுறேன். நான் ம் சரி. இப்போ அப்படியே ஜிமினதா உங்களோட அந்த இடத்துல அப்படியே ஜென்டலாக கையை வச்சு ரப் பண்ணுறாரு. என்னங்க இருடி, இரு. அப்படி டேரக்டாலாம் இறக்கக்கூடாதுடி. சில பல ப்ராசஸ் மெதுவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கணும். அப்போ தான் வலிக்காது, சரியா? ம் இப்போ அப்படியே அந்த இடத்த லைட்டாக ஒரு ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே கொஞ்சம் விரல் வெத்த காட்டிகிட்டு இருக்காரு ஜிமினா. என்னங்க பண்ணுறீங்க? ஏய் இரு இரு. இப்போ ஜிமினா அப்படி அந்த இடத்துல அவரோட லிப்ஸை வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. என்னங்க இருடி, இன்னும் லெக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணால் அப்படியே செம்மையாக இருக்கும், நல்லா செட்டில் ஆகிடும். இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்னா கிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல லிக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அதை கண்ணை மூடி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு நல்லா பில்லோவை டைட்டாக பிடிச்சி இறுக்கிக்கிறீங்க. ஏய் பொண்டாட்டி, உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறான், கத்தாதண்ணா. வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லு, சரியா? ம் சரிங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா அப்படியே லைட்டாக அப்படியே இன்செர்ட் பண்ணுறாரு. என்னங்க எனக்கு மலைக்குது. ஏய் எனக்கு மலைக்குதுங்க. ஏய் கத்தாதடி. ஏய் கொஞ்சம் நான் தாண்டி, செட்டில் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இரு உள்ளேயே போலடி. எனக்கு மலைக்குது. என்னங்க ஏய் அல்லாத, கணத்தோட. என்னங்க அல்லாதன்னு சொன்னா. எனக்கு மலைக்குது. ஆனால் ஏய் அல்லாதன்னு சொன்னா. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா கத்துறாரு. ஸோ நீங்களும் ஜிம்மினா கத்துனோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே வலிச்சாலும் சொல்லாத மாதிரி அப்படியே செம்மையாக வாயை மூடிட்டு அழுகுறீங்க. ஸோ இப்போது பொறுமையாக உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு செம்மையாக இருக்குடி, நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. இப்போ அப்படியே உங்களை லிப்லாக் பண்ணுறாரு. பொண்டாட்டி, ஐயோ நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? செம்மையாக இருக்குடி. இந்த ஃபீல்லாம் எதுனாலும் அடிச்சுக்க முடியாது. நீ எப்படி இருக்க தெரியுமா? நல்லா பட்டக்கோழி மாதிரி இருக்குடி. செம்மையாக இருக்கு. இந்த உலகத்திலே இந்த நிமிஷத்தில் என்ன விட்டா எவனும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பல விதமான சந்தோஷம்டி. செம்மையாக இருக்குடி பொண்டாட்டி. லவ் யூ டி, ஃபக் யூ டி பொண்டாட்டி. ஃபக் யூ டி. லவ் யூ, ஃபக் யூ டி பொண்டாட்டி. ஃபக் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு நல்லா கிஸ் பண்ணுறாரு டைட்டாக. உங்கள் 2 பேத்துக்கும் அந்த நைட்டு செம்ம ரொமான்டிக்காக போயிருக்கோம். நீங்கள் 2 பேரும் நியூடாக தான் படுத்துருப்பீங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் போகுது. ஸோ இப்போ அப்படியே ஒரு 5 years லேட்டர் நீங்கள் தான் இப்போ உங்கள் குழந்தைக்கு சாப்பாடு விட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கும் ஜிமினாக்கும் ஒரு அழகான கேர்ள் பேபி. இப்போ அவள் கிண்டர் கார்டன் போயிட்டுருக்கா. அவள் பேர் ஆசில். இப்போ அவளுக்கு தான் அப்படியே நீங்கள் உட்காந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினா அங்கேருந்து ரூமில் இருந்து பொண்டாட்டி என்னங்க
ஏய் வாயா. என்னங்க நான் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுட்ருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. ஏய் இங்கே வாடி. என்னோட ஃபைலை காணோம். எங்கே பாத்தியா? என்னங்க என்ன? ஆ அங்கே தான் இருக்கும் பாருங்க, கபோர்டில். ஏய் இல்லடி, இங்கே இல்லை. எங்கே வச்ச? ஏங்க அங்கே தாங்க இருக்கும். ஏய் இல்லடி, காணோம். வா வந்து எடுத்து கொடு. என்னங்க நான் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுட்ருக்கேன். ஏய் வாடி வந்து எடுத்து கொடு. ஷோ ஆசு இங்கே பாரு, இரு அம்மா போயிட்டு அப்பாவுக்கு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சமத்து பிள்ளையாட்ட உட்காந்துருக்கணும், எதையாவது கொட்டி விட்டுறாத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு. என்னங்க என்ன இப்போ கூப்பிட்டே இருக்கீங்க? ஏய் எங்கடி? உங்ககிட்ட ஒரு ப்ளூ கலர் ஃபைல் கொடுத்தனே, அது எங்கே வச்ச? என்ன ஃபைலு? ஏய் அதான்டி ப்ளூ கலர் ஃபைலு. ப்ளூ கலர் ஃபைலா? ஏங்க அந்த மாதிரி ஃபைல்லாம் நீங்கள் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. ஏய் உன்ட்டு தாண்டி கொடுத்தேன் நேத்திக்கு, எடுத்து வையின்னு சொன்னான். எங்கே வச்ச? காணோம். என்னங்க இல்லைங்க அந்த மாதிரி ஃபைலே இல்லை. ஏய் அதெல்லாம் தெரியாது, ஒழுங்கா தேடி பார்த்து எடுத்து கொடுக்குற இப்போ நீ. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தள்ளுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் பேக் சைடை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஃபைல் எடுக்க விடுங்க என்ன. என்னங்க என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஏய் பொண்டாட்டி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலடி. என்ன என்ன சொல்கிறீங்க? ஏய் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுமா? ஏன் எதுக்கு? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. அஸ்கு புஸ்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒழுங்காக இடத்த காலி பண்ணுங்க. இந்தாங்க இந்த ப்ளூ கலர் ஃபைல் கிடச்சிருச்சு, பிடிங்க. ஏய் நான் ஆஃபீஸ் போகலடி. என்னங்க நீங்கள் அப்போலேருந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் மாறவே இல்லை ஜெமினா. ஏதாவது சாக்க வச்சு தினைக்கும் இப்படி தான் பண்ணுறீங்க. நான் ஆஃபீஸ் போகல உன்னை மிஸ் பண்ணுறேன்னு. ஐயோ என்னால் முடியல அவங்கக்கிட்ட. இப்போ நமக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, விலை பரவாயில்லட்டுக்கு. நீங்கள் காலையில் செம்மையாக தூங்குறீங்க, உங்களை எழுப்புறதுக்குள்ளே உங்கள் குழந்தையும் எழுந்துடுறான். ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்களை வச்சு என்னால் சமாளிக்கவே முடியல. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காதீங்க ஜெமினா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமினா அப்படியே அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்க கிட்ட வராரு. என்ன அப்புறம்ன்றீங்க? நான் எவ்வளோ வலிவர்த்தமாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அப்படின்றீங்க. இப்போ அப்படியே ஜிமினா அப்படியே உங்கள் வயசில் கை வச்சு இழுத்து, நான் எப்பயுமே உனக்கு சின்ன பிள்ளை தான் நான், சரியா? அப்பயும் சரி இப்பயும் சரி, நான் உன்னை மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீ என்னை விட்டு ஒரு நிமிஷம் புரிஞ்சாலும் அது எனக்கு ஒரு வருஷம் கணக்காக ஃபீல் ஆகும், சரியா? இது இப்போ மட்டும் சொல்ல மாட்டேன்டி. நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அவள் புருஷன் வீட்டுக்கு போனாலும் சரி, வயசானாலும் பரவாயில்ல, இதை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன், சரியா? 60 வயசானாலும் சரி, 70 வயசானாலும் சரி, 100 வயசானாலும் சரி, இதை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போதும் இவ்வளோலாம் ஐஸ் வைக்காதீங்க என்ன அப்படின்றீங்க. இப்போ ஜெமினா அப்படியே என்ன ஐஸா? ஏய் என்னை பார்த்தா என்ன ஐஸ் வைக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை இப்போ கபோர்டில் உங்களை அப்படியே பின் பண்ணிவிட்டு, நான் என்னை பார்த்தா ஐஸ் வைக்கிற மாதிரி தெரியுதா? குப்பமாவில் ஃபீலிங்கை சொல்லிகிட்டு இருக்கேன், ஐஸ் வைக்கிறாங்களா ஏண்டி? அப்படின்றாரு. இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏய் பொண்ணடி இங்கே பாரு. என்னங்க? ஏய் உண்மையை சொல்லு. நான் உன்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கேனாடி? ஏன் இப்படி கேட்குறீங்க? ஏய் சொல்றி, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, அதான் கேட்குறேன். அப்படியா? ஆமாம் சொல்லு, நான் உன்னை ஹாப்பியாக வச்சுருக்கேனா? ஐயோ ஜிமினா என்ன இப்படி கேட்டீங்க? நான் எங்கள் அப்பா கூட இருந்ததை விட எங்கள் அம்மா கூட இருந்ததை விட நாங்கள் கூட இருக்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கேன். போதுமா? என்னடி? ஏய் உண்மையாலுமே வா? உண்மையாலுமே. நிஜமா? ஐயோ நிஜமா? அப்போ லவ் யூ சொல்றீ? லவ் யூங்க அப்படின்றீங்க. அப்போ ஜிமினா அப்படியே ஏய் லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் லவ் யூ. ஜிமினாவும் அப்படியே அந்த கபோர்ட்லேயே சாஞ்சிக்கிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் குழந்த ஆசல் தான். என்னடா இன்னும் போன அம்மாவை காணுமேன்னு பார்த்தேன், வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் ரொமான்ஸா?
டாடா எனக்கு டைம் ஆகுது கிண்டர் ஜார்டனுக்கு, வரீங்களா இல்லையா? ஹே வயன், எனக்கு சாப்பாடு விட்டு போறியா இல்லையா போனி அப்படின்னு சொல்லி கத்துறா. நீங்களும் ஜெமினாவும் சிரிக்கிறீங்க. என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க? ஆசில், என்ன அம்மா சாப்பாடு விட்டு இல்லையா? ஏய் என்னாடி என் பொண்ணுக்கு சாப்பாடு விட்டாம என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்றாரு. அப்போ ஆசில் தான், டேடா போதும் போதும், அம்மா எனக்கு சாப்பாடு விட்டுட்டு தான் இருந்தாங்க, நீங்கள் தான் டையை காணும் ஃபைலை காணும்னு சொல்லி தனக்கு கூப்பிட்டு இப்படி உட்காந்து சங்கடி சாப்பிட ரொமான்ஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணு போய் படிக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாசில் காத்திட்டு இருக்கா. இங்கே ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. ஏய் நான் நடி சிரிக்கிறா? கேளு ஹாசில், உங்கள் அப்பா பார்த்து நல்லா கேளு. என்னங்க உங்கள் பொண்ணு கேட்குறா, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமினா வந்து, ஏய் நான் லந்தா இர்றி, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்புறமா. ஐயோ குட்டிமா அப்படி இல்லைடா, இங்கே வா அப்பா கிட்ட வா. டாடா நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், போங்க. ஏய் குட்டிமா நான் என்ன பண்ணா? இங்கே வாயா டாடா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆசில் பின்னாடி போகிறாரு. இப்போ ஆசில் அப்படியே ஓடுறா. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஆசில் ரூம் ஃபுல்லாக ஓடுறா. ஸோ பின்னாடி ஜிமினாவும் துரத்துக்கிட்டே போகிறாரு. ஸோ ஒரு வழியாக ஆசிலை ஜிமினா பிடிச்சிட்டு இப்போ பெட்டில் படுத்துக்கிட்டு, ஆசில் என்னம்மா டாடா மேலே கோவமா என்ன? ஆமாம், நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கா. ஏன்டா? ஏன் அப்பா மேலே கோவம்? என்னாச்சு? டாடா நீங்கள் என்ன சொன்னீங்க? நேற்றுக்கு எனக்கு கிட்கேட் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அப்படியே வாங்கி தரலாம். ஆசில் சாரிடா, அப்பாவை மன்னிச்சிருண்ணா. உனக்கு என்ன கிட்கேட் தானா? இன்னைக்கு அப்பா வரும்போது உனக்கு நிறைய கிட்கேட் வாங்கிட்டு வரேன், சரியா? நிஜமாக வாங்கிட்டு வரேன். அப்பா ஓகே டாடா, லவ் யூ டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜிமினாவும் ஹக் பண்ணிக்கிறாரு. லவ் யூமா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமினா ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படி தூரத்தில் நின்று சிரிச்சிட்டு பார்க்குறீங்க. ஜிமினா இப்போ ஏய் என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கா? அது கிட்டவாடி. என்ன நானா? உன்னைத்தான் கிட்டவா அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் கிட்ட போகிறீங்க. ஸோ இப்போ நீங்களும் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. ஜிமினா அப்படியே உங்களையும் ஆசில்லையும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, லவ் யூ டி பொண்டாட்டி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு உனக்கு தான் தாங்கி சொல்லணும். ஆடா 2 பேரும் சேர்ந்து அம்மாவை கிஸ் பண்ணலாமா? எனக்கு ஓகே ஆசில், வா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உங்களை இழுத்து உட்கார வச்சு ஜிமினா ஒரு கணத்தில் அண்ட் ஆசில் ஒரு கணத்துலன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி உங்களுக்கு கிஸ் கொடுக்குறாங்க. என்ன சரி கிடையாதே, அப்பாவும் புள்ளியும் என்ன எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க? என்ன அது ஒன்றும் இல்லைம்மா, நானும் டாடாவும் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறோம், அதான். மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் தானே டாடா? ஆமாம் ஆசில். ஏய் ஆமாண்டி, நானும் உன் பொண்ணும் அவ்வளோ மிஸ் பண்ணுறோம். ஒன்றும் சரி கிடையாதே. அம்மா உண்மையாலுமே உன்னை நானும் டாடாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அப்போது ஜிமினாவும் ஆசிலும் சேர்ந்தபடியே, அம்மா அதனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிட்டுமா? ஏய் அதனால் ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிட்டுமாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதானே பார்த்தேன், அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு, என்ன 2 பேத்துக்கும் இதே வேலையாக தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் காதை பிடிச்சி திருவுறி. இப்படி தான் அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம் ஜிமினா கூடயும் ஆசில் கூடயும். ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். அண்டு மஸ்ட்டு வந்து இந்த ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வீடியோ வரும், நான் சொல்லிட்டேன்டா. So thank you so much, love you lots, comment must be clear, bye bye.